வெல்கம் டு நூப் மீடியா. நான் உங்கள் தினேஷ் குமார். இன்னைக்கு நம்ம SQL டே 5 கிளாஸ் பார்க்கலாம். ப்ரீவியஸ் கிளாஸ் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம பாருங்க. ஐ பட்டனில் லிங்க் தந்திருக்கேன். இன்னைக்கோட கிளாஸில் SQL ஆல்டர் கமாண்ட் பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். ஏன்னா SQL ஆல்டர் கமாண்ட்றது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான டாபிக். அதை பற்றி இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கலாம். நான் ஏற்கனவே கிரியேட் பண்ண டேபிள் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இந்த டேபிள் பற்றி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இது ப்ராடக்ட் டேபிள். இதில் சம் வேல்யூஸ் நான் இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் ஆல்டர் பண்ணி எப்பயுமே ஆல்டரில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு காலம் ஆட் பண்ணுறது தான் பேசிக் ஆல்டர். ஆல்டர்ன்றது ஒரு கமாண்ட். நம்ம டேபிளில் ஆல்டர் பண்ணுறோன்றதை அது மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து கீவேர்ட். நம்ம எதில் ஆல்டர் பண்ணுறோம் அதுதான் டேபிள் ஆல்டர் பண்ணுறோன்றத மென்ஷன் பண்ணுறது தான் கீவேர்ட். நம்ம என்ன டேபிள் ஆல்டர் பண்ண போகிறோன்றதை மென்ஷன் பண்ணோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு காலம் ஆட் பண்ணுறோம். இப்போ இதில் குவான்டிட்டின்ற காலம் இல்லை, அது ஒரு டேட்டா டைப் டீச்சர். இப்போ அந்த காலம் ஆட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம ரீநேம் பற்றி பார்க்கலாம். ஆல்டர் டேபிள் ப்ராடக்ட். இப்போ நம்ம இங்கே ஒரு காலம் ரீநேம் பண்ணுறோம். ஸோ அதனால காலம் ரீநேம் காலம். நம்ம ப்ரீவியஸாக கொடுத்த நேம் எந்த காலம் நம்ம ரீநேம் பண்ணுன்றதை மென்ஷன் பண்ணோம். இல்லைனா டு குவான்டிட்டி அண்ட் நெக்ஸ்ட் ட்ராப் காலம் தான். ஸோ இப்போதைக்கு நம்ம இந்த குவான்டிட்டி காலம் தேவைப்படாது. ஸோ இதை ட்ராப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இங்கே புதுசாக சேஞ்ச் பண்ண நேமை தான் கொடுக்கணும். டேட்டா டைப் ரிமூவ் பண்ணணும். இப்போ அது ட்ராப் ஆகிட்டு இருக்கும் பாருங்க. நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயின் வந்து இப்போ நம்ம நாட் நல் பற்றி பார்க்கலாம். நாட் நல்னா இப்போ நம்ம ஒரு டேபிளில் ஒரு காலம் மட்டும் எந்த வேல்யூஸுமே நல்லா இருக்கக்கூடாது. நல்னா இப்போ நம்ம ப்ரீவியஸாக ஒரு காலம் ஆட் பண்ணோம், அதில் எல்லாமே நல் வேல்யூஸ் தான் இருந்துச்சு, நீங்களே நோட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த காலமில் எதுலையாச்சும் நல் வேல்யூஸ் இருக்கா பாருங்கள். எதுலேயுமே நல் வேல்யூஸ் இருக்காது. நல் வேல்யூஸ்ன்றது எம்டி வேல்யூஸ். ஜீரோவுக்கும் நல்லுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஜீரோ வந்து ஒரு வேல்யூ, அது வந்து ஒரு இன்டீஜர் வேல்யூ. ஆனால் நல் வேல்யூ வந்து எம்டி வேல்யூ. அது வேல்யூனே சொல்ல முடியாது, ஒரு எம்டி ஸ்டோரேஜ் ஏரியா. ஆல்டர் டேபிள். இப்போ நமக்கு ரேட்டில் நல் வேல்யூஸ் இருந்தால் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நம்ம ரேட் மட்டும் இப்போ நாட் நல்லாக மாற்றிக்கலாம். நம்ம இப்போ காலமில் ஆல்டர் பண்ண போகிறோம். ஸோ ஆல்டர் காலம். எந்த காலம் நேம் ரேட் செட். இது வந்து கீவேர்ட். இந்த கீவேர்ட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோன்றதை மென்ஷன் பண்ணலாம். இப்போ நான் இங்கே வந்து ஒரு கன்ஸ்ட்ரெயின் செட் பண்ண போகிறேன். அதுதான் நாட் நல் கன்ஸ்ட்ரெயின். இப்போ அந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த ரேட் வேல்யூவில் எதுவுமே நல் வேல்யூஸ் ஆட் பண்ண முடியாது. இப்போ பாருங்க, ஒரு வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணி காட்டலாம்.
denom g, நெக்ஸ்ட் அதோடைய சைஸ், அதோடைய டிஸ்கிரிப்ஷன். சரி, ஓகே. இப்போ இதை ஆட் பண்ணி பார்க்கலாம். எக்ஸ்ட்ரா கம்மா இருக்கக்கூடாது. இப்படி அதனால இப்பயும் எரராக வரும். ஏன்னா இந்த நாட்னல் கன்ஸ்ட்ரெயினை நம்ம மீறுறோம். இந்த நாட்னல் கன்ஸ்ட்ரெயின் மீறினா வேல்யூஸ் வந்து இன்சர்ட் ஆகாது. இப்போ பாருங்க, இப்போ அதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துட்டோம்னா இப்போ இதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துட்டோம், அதனால இன்சர்ட் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு காலம் ஆட் பண்ணலாம். நல் வேல்யூஸ்னா என்னன்னு இப்போ பார்க்கலாம் பாருங்க. இதை மட்டும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன், மற்றதெல்லாம் ரிப்பீட் ஆனால் ப்ராப்ளம் இல்லை. இப்போ நம்ம இங்கே இதை தான் நல் வேல்யூன்னு நம்ம மென்ஷன் பண்ணோம். இப்போ ஆட் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ அந்த காலம் செலக்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, இங்க மட்டும் நல் வேல்யூஸ் ஆட் ஆயிருக்கு, இங்க ஆட் ஆகல. ஸோ இதுதான் நாட் நல். இப்போ நம்ம யூனிக் பத்தி பார்க்கலாம். யூனிக்னா ஒரு காலம்ல எல்லா வேல்யூஸும் யூனிக்கா இருக்கணும். இப்போ இந்த ஐடியில பாருங்க, எல்லாமே யூனிக்கா இருக்கும். ஆனா மற்ற எல்லா காலம்லயும் ரிப்பீட் ஆயிருக்கும். பாருங்க, எல்லா காலம்லயும் ரிப்பீட்டேஷன்ஸ் இருக்கும். இப்போ நம்ம இதை யூனிக் விட அட்வான்ஸா நம்ம பிரைமரி கீயா மாத்தலாம். alter table product, add constraint, இப்போ இந்த கன்ஸ்ட்ரெயின் வந்து ஒரு கீவேர்ட். இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ்ல தான் நம்ம பிரைமரி கீ ஆட் பண்ண போறோம். ஸோ இப்போ அதுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். நான் பிரைமரி கீன்றதுனால pkன்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன கன்ஸ்ட்ரெயின் ஆட் பண்ண போறோம்ன்றதை மென்ஷன் பண்ணோம். பிரைமரி கீன்னு ஆட் பண்ண போறேன். ஸோ ஐடி, ஓகே. இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க. ஐடின்றது இல்லை, ஸோ பிஐடி நம்ம அதை மென்ஷன் பண்ணோம் ப்ராப்பராக. காலம் நேம்னா பாருங்க, ஆல்டர் ஆயிடுச்சு. இப்பத்துலேருந்து இந்த பாருங்க, பிகே பிரைமரி கீன்னு சேஞ்ச் ஆயிடுச்சு. பிரைமரி கீன்னா இப்போ இந்த கீவேர்டை வச்சு தான் நம்ம எல்லா வேல்யூஸும் நம்ம எடுக்க போறோம். சிம்பிள். இப்போ பாருங்க, வேர்ன்றது நம்ம எதை செலக்ட் பண்றோம்ன்றதை மென்ஷன் பண்ணோம். இப்போ நம்ம எந்த காலம்ல இருந்து எடுக்க போறோம் அந்த காலம் மென்ஷன் பண்ணோம். 1004 சம்திங். இப்போ 1004ன்னு கொடுத்த உடனே நமக்கு அதோடைய ரோ ஃபுல்லா வந்துருச்சு பாருங்க. இப்படி சேம் ஒரு யூனிக்கா இருந்தாதான் ஒரே ஒரு காலம் வரும். அப்படி இருந்தாதான் நம்ம இதை ஸ்டோர் பண்ணி இதுல இருந்து ரிட்ரீவ் பண்ண முடியும். ரிட்ரீவல்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ராக்ஷன் தான். ஒரு ஸ்பெசிஃபிக்கான வேல்யூ மட்டும் எடுக்கிறது தான் ரிட்ரீவல். இதுதான் பிரைமரி கீ. இப்போ நம்ம யூனிக் கீ பத்தி பார்க்கலாம். எல்லாமே இதுல யூனிக்கா இருக்காது. ஸோ இப்போ யூனிக்ல நம்ம 2-3 காலமை கம்பைன் பண்ணி யூனிக்கா பண்ணலாம். இப்போ இதுல வந்து இந்த ஒரு வேல்யூ மட்டும்தான் ரிப்பீட் ஆயிருக்க கூடாது.
இப்போ இந்த ஒரு வேல்யூஸ் எதுவுமே ரிப்பீட் ஆகிருக்கக்கூடாது. இப்போ நம்ம கம்பைன் பண்ணி ரிப்பீட்டிங் வந்து மிஸ் பண்ணியிருக்கலாம். இப்போ ஓகே, இப்போ நம்ம டைப்பையும் ரேட்டையும் மிக்ஸ் பண்ணி யூனிக்காக இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணலாம். இப்போ இந்த மிக்ஸ் பண்ணி யூனிக் பண்ணுறதுன்னா இந்த காலம், இந்த ரெண்டு காலமையும் கம்பைன் பண்ணி ப்ராடக்ட்ஸ் வந்து யூனிக்காக இருக்கணும். இப்போ இங்கே பாருங்க, பேண்ட் ஃபுல் பேண்ட் வந்து 1700. இப்போ இதே 1700 ஃபுல் பேண்ட் ரெண்டும் கம்பைன் ஆகி எங்கேயுமே இருக்காது. பாருங்க பாருங்க, ஃபுல் பேண்ட்ல 1600 தான் இருக்கு. ஸோ அதனால தான் இந்த கன்ஸ்ட்ரெயின் ஒர்க் ஆகியிருக்கு. நம்ம ஏற்கனவே பண்ண வேல்யூஸ் வந்து இந்த மாதிரி ப்ராப்பராக இருக்கிறதுனால யூனிக்கி அக்செப்ட் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம டேபிள் ரீநேம் பண்றதை பத்தி பார்க்கலாம். இப்போ ரீநேம் ஆல்டர் டேபிள் ப்ராடக்ட் ரீநேம் டு ப்ராடக்ட்ல இருந்து ப்ராட். இப்போ டேபிள் நேமே சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ பாருங்க, ப்ராடக்ட் கொடுத்தா எரர் தான் வரும். ஏன்னா அப்படி ஒரு டேபிள் இல்லைன்றதை அது காட்டும். இப்போ ப்ராட்னு கொடுத்தா அந்த டேபிள் வந்துடும். இதுதான் டேபிளோட ரீநேம். நெக்ஸ்ட் செக் கன்ஸ்ட்ரெயின் பத்தி பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு வேல்யூ இன்சர்ட் பண்றோம்னா அந்த வேல்யூ இந்த கன்ஸ்ட்ரெயின் செக் ஆச்சுன்னா மட்டும்தான் இன்சர்ட் ஆகும். இப்போ பாருங்க, இப்போ ரேட் வந்து 0 வேல்யூவாகவும் இருக்கக்கூடாது. ஏன்னா அது எல்லாமே ஒரு வேல்யூ இருந்தாதான் ரேட் வந்து ஒரு ப்ராப்பரான காலமா இருக்கும். இப்போ பாருங்க, alter table product prod add check. இப்போ இதுல அதோட எக்ஸ்பிரஷன் நம்ம தரணும். எக்ஸ்பிரஷன்னா நம்ம என்ன செக் பண்ணணுன்றத. இப்போ ப்ராடக்டோடைய ரேட் வந்து எல்லாமே 0வோட அதிகமாக தான் இருக்கணும். ஸோ அதை நான் மென்ஷன் பண்றேன். இதுக்கப்புறம் நம்ம எந்த வேல்யூஸ்மே 0க்கு கீழே இல்லை 0 அந்த வேல்யூஸ் நம்ம இன்சர்ட் பண்ணா இன்சர்ட் ஆகாது. இப்போ பாருங்க, 0 கொடுக்குறேன், எரர் தான் வரும். அந்த கன்ஸ்ட்ரெயின் நம்ம ப்ராடக்ட் ஓகே இப்போ அந்த நம்ம மென்ஷன் பண்ண கன்ஸ்ட்ரெயினை மீறோம். ஸோ அதனால இந்த வேல்யூஸ் வந்து இன்சர்ட் ஆகாது. நம்ம ஏற்கனவே பண்ணோம் ஒரு யூனிக் கன்ஸ்ட்ரெயின், அதை பத்தி இப்போ பார்க்கலாம். பாருங்க, 1700 ஃபுல் பேண்ட் வந்து 1700ன்னு கொடுத்தாலும் இப்போ இன்சர்ட் ஆகாது. 1700 ஃபுல் பேண்ட் ஸ்பெல்லிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பாருங்க, ஓகே. இப்போ நம்ம இதை 15 சேஞ்ச் பண்ணி மறுபடியும் இதை இன்சர்ட் பண்ணுவோம். இப்போ இது இன்சர்ட் ஆகாது. ஏன்னா இது ரெண்டும் ஏற்கனவே ரிப்பீட் ஆயிருக்கு, கம்பைன் ஆகி. இதோ பாருங்க, அந்த யூனிக் கன்ஸ்ட்ரெயினை நம்ம மீறோம், அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணுது. ஸோ இப்போ நம்ம இதை சேஞ்ச் பண்ணிட்டோம்னா இன்சர்ட் ஆயிடும். இதுதான் யூனிக் கன்ஸ்ட்ரெயின். இப்போ இந்த கன்ஸ்ட்ரெயின்லாம் நமக்கு தேவையில்லை.
நமக்கு ஒரு சுச்சுவேஷனில் இந்த மாதிரி கன்ஸ்ட்ரெயின்ஸ்லாம் ஒரு ப்ராப்ளம் பண்ணும். ஸோ அதனால இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ்லாம் ட்ராப் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஆல்டர் டேபிள் ட்ராப் constraint unique. Table name change பண்ணிட்டு பாருங்க, இப்போ அந்த கான்ஸ்டன்ட் ட்ராப் ஆயிடுச்சு. இப்போ இன்சர்ட் ஆகும். ஏற்கனவே இது ரிப்பீட் ஆன வேல்யூவா, இப்போ நமக்கு இது இன்சர்ட் ஆகிடும். பாருங்க, இன்சர்ட் ஆயிடுச்சு. இப்போ வேணா அந்த டேபிள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, ரிப்பீட்டேஷன்ஸ் இருக்கு இது ரெண்டுத்துக்கும். ஸோ இதுதான் யூனிக் கான்ஸ்டன்ட். இப்போ இந்த நாட் நல்னு நம்ம செட் பண்ணோம் இல்லையா, அதையும் ட்ரா பண்ணலாம் வாங்க. ஆல்டர் டேபிள் ட்ராப் ஆல்டர் காலம் ஆல்டர் காலம் ட்ராப் நாட் நல். காலம் நேம் மென்ஷன் பண்ணணும். இப்போ நாட் நல் வேல்யூஸும் இதில் இன்சர்ட் பண்ண முடியும். இப்போ பாருங்க, இது பிரைமரி கீன்னு இருக்கு. ஸோ ரிப்பீட்டேஷன்ஸ் இருக்கக்கூடாது. 17. இப்போ நான் அதில் எம்டியாக கொடுத்துருக்கேன் நல் வேல்யூ. ஸோ அது இன்சர்ட் ஆகும். இங்கே பாருங்க, நல் வேல்யூ இன்சர்ட் ஆயிருக்கு. ஸோ அவ்வளோதான் கைஸ், இன்னைக்கோட வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ்.